வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சுண்டக்காய் கூட்டு செய்யலாம். 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டு திட்டமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் செவந்து வந்த பிறகு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கின பிறகு இதில் சுத்தம் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி நிறையா இருக்கும் சுண்டைக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்து கலந்த பிறகு இதில் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர்லாம் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை கரண்டியால் மசிச்சிடாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ சுண்டைக்காய் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த சுண்டைக்காய் வேகிறதுக்காக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம். இந்த காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அப்படியே. இப்போ சுண்டைக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த நேரத்தில் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி பருப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி கொதித்த பிறகு இதில் தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் நிறையா இருக்கும். பெருஞ்சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நுணுக்கி வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான சுண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.